சீலதினாடம ஐபுவான் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாங்க வினைச்சொல்லுடைய இறந்த காலம் நிகழ்காலம் தொடர்பாக நாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே இது தொடர்பான வீடியோ நான் போட்டுக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் சிங்கள வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த லிங்கை கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்றைக்கான பாடத்தில் நாங்க வினைச்சொல் அதனுடைய இறந்த காலம் அதுக்குரிய உதாரணம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, நம்ம வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்றால் செல்லம் கரணவா. செல்லம் கரணவாண்டா விளையாடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது செல்லம் கரணவா விளையாடுறதுக்கு நாங்கள் செல்லம் கரணவா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எந்த இடத்துலையும் கரணவா என்று வருதோ அதனுடைய இறந்த காலம் கரா என்று முடியும். சரிதானே? இப்போ உதாரணமாக கதாகரணவான்னு எடுத்துக்கொள்ளுமே. கதாகரணவாண்டா கதைக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. அப்போ கதாகரணவாவுடைய இறந்த காலம் எப்படி வரும் என்றால், கதாகரணவாவில் கரணவா வெட்டினீங்கடா கதா மட்டும்தான் மிச்சம். அந்த கதாவோட கராவை சேர்த்தா கதா கரா. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் கரணவா என்று ஒரு வினைச்சொல் முடியுமாக இருந்தால் அந்த கரணவாவை கராவை மாற்றுங்க, முன்னுக்கு வர சொல்ல அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, மாற்றுங்க. சரிதானே? அப்போ ஃபோம் ஃபில் கரணவான்னு சொன்னால் ஃபோம் நிரப்புறதுக்கு நாங்கள் சொல்கிறது ஃபோம் ஃபில் கரணவா. நம்ம இங்கிலீஷ் வசனத்தை போட்டு தான் பயன்படுத்துகிறோம். ஃபோம் ஃபில் கரணவா என்றால் ஃபோம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஃபோம் ஃபில் பண்ணினோம் என்று சொல்லும்போது ஃபோம் ஃபில்ன்றது வந்துட்டுது, இந்த கரணவான்ற சொல் கரா அண்டு மாற்றப்படும். சரிதானே? அப்போ ஃபோம் ஃபில் கரா அப்படின்னா நாங்கள் ஃபோம் ஃபில் பண்ணினோம் அப்படின்னு அர்த்தத்தை தரும். அப்போ அதே மாதிரி செல்லம் கரணவாண்டு வந்திருக்கு தானே. செல்லம்ன்ற ஒரு வசனம் ஒன்று இருக்குது, கரணவாண்டு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து விளையாடுகிறோம், விளையாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு செல்லம் கரணவான்னு வந்திருக்குது. இந்த செல்லம் கரணவாவை வெட்டினீங்கன்னா செல்லம் மட்டும்தான் மிச்சம். அந்த செல்லத்தோட ஒரு கரணவா என்று சொல்ல கரா என்று மாத்தினீங்கன்னா செல்லம் கரா என்று உச்சரிக்கப்படும். அப்போ செல்லம் கரணவா விளையாடப்படுகிறது, செல்லம் கரா விளையாடி முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரி, தம்பிமார் அந்த இடத்துல விளையாடுறாங்கன்னு சொல்லுவோம். தம்பிமார் அந்த இடத்துல விளையாடுறாங்க. தம்பிமார்ன்னு சொல்லும்போது நாங்கள் மல்லி என்றா தம்பி, மல்லிலா என்றா தம்பிக்கள், அதாவது தம்பிமார் என்ற அர்த்தத்தை தரும். சரிதானே? அப்போ தம்பிமார் எத்தனை செல்லம் கரணவா, எத்தனை அந்த இடத்துல செல்லம் கரணவா விளையாடுகிறார்கள். மல்லிலா எத்தனை செல்லம் கரணவா, மல்லிலா தம்பிமார் எத்தனை அந்த இடத்துல செல்லம் விளையாட்டு கரணவா செய்கிறார்கள். அந்த இடத்தில் தம்பிமார் விளையாட செய்கிறார்கள்ன்றது டிரான்ஸ்லேஷன் வந்தாலும் தம்பிமார் அந்த இடத்துல விளையாடுறாங்க அப்படின்ற அர்த்தத்தை இது தரும். இந்த செல்லம் கரணவா இருக்கு தானே, அது முன்னுக்கு நீங்கள் யாரை போடுறீங்களோ அவருக்கு ஏற்ற மாதிரி அது மாறி வரும். சரிதானே? அப்போ அவன் விளையாடுகிறான்னு சொல்லும்போது அவனுக்கு நாங்கள் அருவன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு மரியாதையான வசனம் இல்லை. மரியாதை இல்லாமல் நம்ம சும்மா நம்மளோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் கதைக்கலாம், அல்லது நம்மளோட தரத்துக்கு குறைவான ஒரு தரம் உள்ளவனுக்கும் அவன் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படி தானே? அப்போ அவன் விளையாடுகிறான்னு சொல்லும்போது அரு செல்லம் கரணவா. அப்போ அவன் விளையாடுகிறான் என்று முடிஞ்சிருக்குது. அப்போ தம்பிமார் விளையாடுகிறார்கள் என்று சொல்லும் போதும் அந்த கிரார்கள் மாறுறது இருக்கு தானே, அது எந்த இடத்துலையுமே சிங்களத்தில் மாறாது. அந்த வினைச்சொல் அப்படியே தான் வரும். முன்னுக்கு யார் வாராங்களோ அவருக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். சரிதானே? அப்போ மல்லிலா செல்லம் கரணவா என்றால் தம்பிமார் விளையாடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏகொல்லோ என்றால் அவர்கள், ஏகொல்லோ அவர்கள். மெத்தன என்றால் இந்த இடம், மெத்தன என்றால் இந்த இடம். ஏகொல்லோ மெத்தன செல்லம் கரா என்றால் அவர்கள் இந்த இடத்தில் விளையாடினார்கள் என்று வந்திருக்கு. செல்லம் கரணவா என்ற சொல் செல்லம் கரா என்றது இறந்த காலம். சரிதானே? அப்போ ஏற்கனவே விளையாடினாங்க அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்லும் போது ஏகொல்லோ அவர்கள் மெத்தன இந்த இடத்தில் செல்லம் கரா விளையாடினார்கள். ஓகே, அடுத்ததான் நாங்கள் பார்க்கக்கூடிய வினைச்சொல் கண்ணவா அண்டா எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. கண்ணவாண்டா என்ன அர்த்தம்? எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. இப்போ இந்த கண்ணவா என்ற சொல் சில இடங்களில் வேறு அர்த்தங்களை தரும். உதாரணமாக இந்த கொல்லுங்கள் என்று சொல்கிறது தானே, அதாவது கொல்லுங்கள் என்றால் ஒருத்தரை கொலை செய்கிறது இல்லை. சரியா? இப்போ நித்திர கொள்வது, எடுத்துக்கொள்றது விலை சார். அப்போ எடுத்துக்கொள்றதுக்கு அரகண்ணவாண்டா எடுத்துக்கொள்றதுக்கு நாங்கள் சொல்கிறது. அப்போ கண்ணவாண்டா எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. நித்திரை கொள்தல் இருக்கு தானே, நித்திரை கொள்றதுக்கு நாங்கள் சொல்கிறது நிதா கண்ணவா. அப்போ கண்ணவா என்ற சொல் கொள்தல் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை அது தந்திருக்குது. பலனவாண்டா பார்க்கறது, பலா கண்ணவா. இந்த பலனவாவில் நவா வெட்டுப்பட்டு பல மட்டும் மிச்சம், அந்த லாவை கொஞ்சம் நீட்டி பலாவோட ஒரு கண்ணவாவை சேர்த்தா பலா கண்ணவா,
பார்த்து கொள்ளுதல். அப்போ பார்த்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கு பலா கண்ணவா அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். அப்போ அந்த கண்ணவா வந்து கொள்ளுதல்ன்ற அர்த்தத்தையும் தரும். சரிதானே? அப்போ எடுக்கிறதுக்கு நாங்கள் கண்ணவான்னு தான் சொல்கிறது. அதே மாதிரி வாங்குறதுக்கு நாங்கள் கண்ணவான்னு தான் சொல்கிறது. வாங்குறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது? இப்போ மிலட்ட கண்ணவான்னு சொன்னால் விலைக்கு வாங்குறது. அப்போ வாங்குறதுக்கும் நாங்கள் கண்ணவா தான், எடுக்கிறதுக்கும் நாங்கள் கண்ணவான்னு பயன்படுத்துவோம். சரி, இதுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம். அரமஹத்திய மகே யதுர கத்தா. நீங்கள் போகிறீங்க, ட்ராஃபிக்கால் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டும் போது எங்கே உங்களோட சாவி எங்கே ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ சொல்லலாம் நாங்கள் என்னென்னு சொன்னால் அரமஹத்தியா மகே யதுர கண்ணவா. அரமஹத்தியா மகே யதுர கண்ணவா அப்படின்னா அரமஹத்தியா அந்த ஐயா, அரமஹத்தியா அந்த ஐயா, மகே யதுர கண்ணவா மகே என்னுடைய, மகே என்னுடைய, மம என்றால் நான், மகே என்றா என்னுடைய, மகே யதுர கண்ணவா சாவியை எடுக்கிறார். கண்ணவா எடுக்கிறார். இப்போ கண்ணவாண்டு வந்தா இப்போ நடக்குதுன்னு அர்த்தம். நவாண்டு முடியதாக இருந்தால் இப்போ நடக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அது நான் அதாவது இந்த கண்டினியூவாக செய்கிறதுலேயும் ஒரு வித்தியாசம் இந்த நவாண்டு தான் வரும். தண்ணிலையும் நவாண்டு வாரது ஒன்று இருக்குது. நான் அதை பிறகு உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறேன். இப்போதைக்கு நாங்கள் இந்த பாடத்தை படிச்சு கொண்டு போவோம். சரிதானே? அரமஹத்தியா மகே யதுர கண்ணவா அப்படின்றா அந்த ஐயா என்னுடைய சாவியை எடுக்கிறார். அரமஹத்தியா அந்த ஐயா, மகே என்னுடைய, யதுர சாவியை, கண்ணவா எடுக்கிறார். இப்போ கண்ணவாண்டா எடுக்கிறார்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி மே மஹத்தியா மகே லைசன்னிக்க கத்தா. இந்த கண்ணவாவுடைய இறந்த காலம் என்ன? கத்தா. கண்ணவாவுடைய இறந்த காலம் கத்தா. கத்தா கத்தாண்டா எடுத்து முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்போ மே மஹத்தியா மகே லைசன்னிக்க கண்ணவா. மே மஹத்தியா இந்த ஐயா, மகே என்னுடைய, லைசன்னிக்க லைசனை. இந்த இடத்துல எக்க ஏன் வந்துச்சுன்றால் லைசன் என்ற இங்கிலீஷ் பொருள் ஒன்று வந்ததுனால எக்கன்றதை சேர்த்து தான் நாங்கள் என்ன செய்வோம்? பயன்படுத்தும். மே மஹத்தியா மகே லைசன் நெக்க கத்தா. கத்தாண்டா எடுத்தார்னு அர்த்தம். மே மஹத்தியா மகே லைசன் கத்தா அப்படின்னா இந்த ஐயா என்னுடைய லைசனை எடுத்தார் அப்படின்றத இது தரும். அப்போ கண்ணவா கத்தான்றது விளங்கியிருக்கு. இப்போ இந்த கண்ணவா கத்தா வாங்குறதுக்கும் வரும். மம எந்தும் கத்தா, நான் ஆடைகள் வாங்கினேன். இந்த வாங்கினேன்னு சொல்லும் போதும் கத்தான்னு தான் சொல்கிறது. சரிதானே? மம ஃபோன் நெக்காக் கண்ணவா. மம நான், ஃபோன் நெக்காக். இப்போ ஃபோனுன்றது ஒரு இங்கிலீஷ் வசனம். அதனால எக்க வந்து அக்குன்ற ஒரு சொல் வரும்போது எக்காக்குன்னு வரும். எக்காக்குண்டா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ நான் ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாங்குறேன், இப்போ வாங்கி கொண்டிருக்கிறேன். மம ஃபோன் நெக்காக் கண்ணவா, நான் ஒரு ஃபோன் வாங்குகிறேன். அப்போ வாங்கி முடிஞ்சதுக்கு பிறகு மம ஃபோன் நெக்காக் கத்தா, நான் ஃபோன் உண்டு வாங்கினேன். மம நான், ஃபோன் நெக்காக் ஒரு ஃபோன் உண்டு, கத்தா வாங்கினேன். அப்போ ஃபோன் நெக்காக் கண்ணவா என்றால் நான் ஃபோன் உண்டு வாங்குகிறேன் என்ற அர்த்தத்தை அது தரும். அப்போ கண்ணவா கத்தாண்டா எடுக்கிறதுக்கும் சொல்கிறது, வாங்குறதுக்கும் நாங்கள் சொல்கிறது. சில இடங்களில் இந்த கண்ணவான்ற சொல் வந்துட்டு கொள்ளுதல் அப்படின்றத தரும். அதில் இறந்த காலத்துக்கும் நாங்கள் கத்தாண்டு தான் பயன்படுத்தும். இந்த கண்ணவா கத்தா வந்துச்சு தானே, இதே மாதிரி அந்த இடத்துலையும் கத்தாண்டு பயன்படுத்தும். உதாரணமாக இப்போ நிதா கண்ணவாண்டா நித்திரை கொள்கிறேன் அர்த்தம். நிதா கண்ணவா நித்திரை கொள்கிறேன். மம நிதா கண்ணவா நான் நித்திரை கொள்கிறேன். மம நான், நிதா நித்திரை, கண்ணவா கொள்கிறேன். அப்போ மம நிதா கண்ணவாண்டால் நான் நித்திரை கொள்கிறேன். இப்போ நிதா கண்ணவாவில் கண்ணவா வட்டி என்ன மிச்சம்? நிதா மட்டும் மிச்சம். அப்போ நிதாவோட இந்த கண்ணவாவுடைய இறந்த காலம் என்ன? கத்தா தானே. அப்போ நிதா கத்தா என்றால் நித்திரை கொண்டேன். மம நிதா கத்தா நான் நித்திரை கொண்டேன். விளங்கிச்சு தானே? ஈஸியாக உங்களால் விளங்கி கொள்ள முடியும். ஸோ இந்த அர்த்தங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த கண்ணவான்றது எடுக்கிறது, வாங்குறது, கொள்றது, இந்த மாதிரியான 3 அர்த்தங்களுக்கு தரும். அதே மாதிரி இந்த கண்ணவாவுடைய இறந்த காலம் கத்தா. அப்போ எடுத்தேன், வாங்கினேன், கொண்டேன் அப்படின்ற அர்த்தங்கள் தரும். சரிதானே? இப்போ இந்த எடுத்தேன் வாங்கினேன் எடுத்தார்கள் எடுத்தான் என்று சொல்கிற எப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அந்த வினை சொல்லும் இறந்த கால சொல்லும் அப்படியே தான் வரும். முன்னுக்கு வர ஆளை மட்டும் மாற்றினா சரி. விளைஞ்சு தானே? இப்போ நான், மம, ஒயா நீங்க, அரு அவன். மம ஒயா அரு. மம நான், ஒயா நீங்க, அரு அவன். இது 3 வச்சு நாங்கள் உதாரணம் மட்டும் பார்ப்போம். இப்போ மம நிதா கண்ணவா நான் தூங்குகிறேன். மம நான், நிதா கண்ணவா தூங்குகிறேன். கண்ணவான்னு தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் தமிழ் என்ன முடிஞ்சிருக்கு? கிரேன் என்று முடிஞ்சிருக்கு. மம நான் தூங்குகிறேன், கிரேன் என்று முடிஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறோம் நாங்கள். சரிதானே? நீங்கள் தூங்குகிறீர்கள். அப்போ நீங்கள் தூங்குறீங்க, நீங்கள் தூங்குறீங்க. அப்போ ரீங்கன்னு தானே முடியுது. அப்போ இங்கே வந்துட்டு ரீங்கன்றெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒயா நிதா கண்ணவா நீங்கள் தூங்குறீங்க. அப்போ அவன் தூங்குகிறான். கிரான்னு முடிஞ்சிருக்கு. எனக்கு ஹிரேன்னு முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ஹிரீங்கன்னு முடிஞ்சிச்சு, அங்கால ஹிரான்னு முடியுது. அப்போ அவன் தூங்குகிறான்னு சொல்லும்போது அரு நிதா கண்ணவா. இங்கே நவா தான். எந்த இடத்துலையுமே மாற்றம் வரல. முன்னுக்கு இருக்கிற ஆள் மட்டும்தான் மாறி வந்திருக்கிறாரு. வேறு எந்த இடத்துலையும் மாற்ற தேவையில்லை. அப்போ இறந்த காலத்தில் அப்படித்தானே சார் வரும்? நிச்சயமாக அப்படி தான் வரும். மம நிதா கத்தா நான் தூங்கினேன். நேன் முடிஞ்சிருக்கு தமிழில். சரிதானே? நீங்கள் தூங்குனீங்க, நீங்கன்னு முடிஞ்சிருக்குது. அவன் தூங்கினான், நான் முடிஞ்சிருக்கு. அப்போ மம நிதா கத்தா நான் தூங்கினேன்,
ஒயா நிதாகத்தா நீங்க தூங்குனீங்க, அரு நிதாகத்தா அவன் தூங்கினான். விளைச்சு தானே? அப்ப எந்த இடத்துலையுமே மாற்றங்கள் ஏற்படவே இல்லை. கடைசியில வார சொல் அப்படியே தான் வந்துச்சு. முன்னுக்கு வார சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி 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 வந்துச்சு. சரிதானே? அப்ப இது ரான் ராங்க ரீன் ரீங்கன்னு எப்படி சார் மாத்துறேன்னு சொல்லி எந்த விதமான குழப்பமும் நீங்க எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ வெரி லாங்கா போறதுக்கு முன்னால இதோட நான் கட் பண்ணிக்கொள்றேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சீல் மைபோன் சைனிங் ஆஃப்.